ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் லீவரேஜ். ஓகே, இங்கே பாருங்க, இன் ஃபைனான்ஷியல் லீவரேஜ் வி எஸ்டாப்ளிஷ்ட் a correlation between the fixed financial cost, therefore interest and profit of the business. ஓகே, நம்ம என்ன பண்ணோம் ஃபைனான்ஷியல் லீவரேஜில் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டுக்கும் கோரிலேஷன் பார்த்தோம். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட், ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுடைய பிஸ்னஸை எப்படி வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, இந்த ஆப்ரேட்டிங் லீவரேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, ஒரு பிஸ்னஸில் சில ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் நம்ம இருக்குது. ஓகே, அந்த பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பே பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் மேலேயும். ஓகேங்களா, இங்கே பிஸ்னஸ் ரன் ஆகுதோ இல்லையோ இந்த ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா, லோன் வாங்கின இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். பிஸ்னஸ் ரன் ஆகுதோ இல்லையோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அதே மாதிரி பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் நம்ம சொன்ன மாதிரி ரெண்ட்டு, ஓகேங்களா, ஃபிக்ஸடு சேலரி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். டிப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்பென்சஸ் நடக்கும் ஈவன் தோ உங்களுடைய பிஸ்னஸ் ரன் ஆகுதோ இல்லையோ. சரிங்களா, இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் எப்படி உங்களுடைய ப்ராஃபிட்டை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா, அகைன் நம்மளுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணோமோ, ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு லீவரேஜ் கிடைக்குது. சரிங்களா, நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. சரிங்களா, இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன இருக்கும், டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ். சிம்பிள். ஓகேங்களா, நம்ம மேலே பார்த்தது தான். நம்ம என்ன பார்த்தோம், மேலே இபிடி டிவைட் பை இபிடின்னு பார்த்தோம். சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், அங்கே மெயின் ஃபேக்டராக எடுத்துக்கணும். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட்டு கழிக்கிறதுக்கு முன்னாடி வர ப்ராஃபிட்டு மேலே இன்ட்ரெஸ்ட்டை கழிச்ச பிறகு வர ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கே. ஓகேங்களா, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, கழிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இருக்கிற ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன், ஓகேங்களா, நீங்கள் கழிச்சுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராஃபிட். அவ்வளோதான், மேலே அதே தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டு, இன்ட்ரெஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்ண பிறகு ப்ராஃபிட். அதே தான் இங்கேயும். ஆனால் இங்கே என்னது, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டு, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை சப்ட்ராக்ட் பண்ண பிறகு ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ சிம்பிள் தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது என்னது, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னது ஆக்சுவல் ப்ராஃபிட்டு. ஆனால் நான் இங்கே என்ன சொல்கிறேன், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் சப்ட்ராக்ட் பண்ணாமல், ஓகேங்களா, மேலே வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் சப்ட்ராக்ட் பண்ணாமல், அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துடுறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் சேல்ஸு மைனஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் மேலே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு மைனஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். கீழே வந்து என்ன பண்ண போகிறேன், நான் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை கழிக்க போகிறேன். சரிங்களா, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது, டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ். ஓகேங்களா, இப்போது இந்த சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னா என்னது, நம்ம மேலே பார்த்தோம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா அது வந்து கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு, கீழே வந்து சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா அது வந்து கான்ட்ரிபியூஷன். சரிங்களா, நம்ம மேலே பார்த்தோம், ஆல்ரெடி செக் பண்ணிக்கோங்க. சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்னது, அது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இபிட். ஓகேங்களா, ஸோ இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா சேல்ஸு மைனஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா சேல்ஸு மைனஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். இபிட் அப்படின்னா உங்களுக்கு இபிட் அப்படின்னா சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஸோ கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிட். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு, இபிடி அப்படின்றது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேங்களா, இபிடிக்கு இன்னொரு பேர் என்னது, இபிடிக்கு இன்னொரு பேர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து என்னது, டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ். ஓகேங்களா, டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜோட ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இதுக்கு இன்னொரு ஃபார்முலா, அது ரெண்டாவது ஃபார்முலா, அவ்வளோதான். சரிங்களா, மேலே மாதிரி 3 ஃபார்முலா கிடையாது. ஓகேங்களா, டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச். நம்ம மேலே பார்த்தோம் அதே மாதிரி தான், பர்சன்டேஜ் சேஞ்சு, கீழேயும் பர்சன்டேஜ் சேஞ்சு. ஓகேங்களா, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன்
இந்த EBIT என்ன ஆகிடும், மேலே போயிடும். ஓகேங்களா, கீழே வந்து கான்ட்ரிபியூஷன் வராது, சேல்ஸ் வரும். அவ்வளோதான். ஓகேங்களா, நம்ம மேலே அப்படியே உல்ட்டாக பார்த்தோம், அப்படி இல்லை, இங்கே இந்த EBIT மட்டும் மேலே போயிடுது, ஆனால் கீழே வந்து என்ன வருது உங்களுக்கு, கான்ட்ரிபியூஷன் பதில் சேல்ஸ் வருது. சரிங்களா, ஸோ உங்களுடைய சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்றத பொறுத்து EBIT பர்சன்டேஜ், ஓகேங்களா, எவ்வளோ மாறுது, உங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ மாறுது. ஓகேங்களா, உங்களை சேல்ஸை பேஸ் பண்ணி சேல்ஸ் வந்து இன்கேஸ் வந்து 10% மாறுச்சு அப்படின்னா உங்களுடைய EBIT எத்தனை பர்சன்டேஜ் மாறுது, அதிகமாக மாறுதா கம்மியாக மாறுதா. அதிகமாக மாறுதுன்னா நல்ல ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இருக்குது, கம்மியாக மாறுது அப்படின்னா ஆப்ரேட்டிங் லீவரேஜ் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ சிம்பிள் தான். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT, EBIT டிவைட் பை சேல்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இது ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சேல்ஸ் வந்து 50,000 பண்ணியிருக்கு. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ, வேரியபிள் காஸ்ட் வந்து 30 ரூபா. ஓகேங்களா, ஸோ அப்போ 30,000 ரூபாய் ஆயிருக்கு, மொத்தம் 1000 யூனிட். ஓகேங்களா, ஒரு யூனிட் 50 ரூபா. கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20,000. 50,000 வந்து நீங்கள் 30,000 கழிச்சிங்க அப்படின்னா, அதாவது சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட், அதுதான் வந்து என்னது இந்த கான்ட்ரிபியூஷன் 20,000. ஓகேங்களா, ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ, 15,000 சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபிக்ஸட் காஸ்ட்டு 15,000 சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக EBIT எவ்வளோ, EBIT வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 5,000. ஓகேங்களா, சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் 20,000 நீங்கள் 15,000 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய EBIT கிடச்சிரும். சரிங்களா, அப்போ டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எவ்வளோ, நம்மளுடைய ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் வந்து 20,000. ஓவரால் கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும், 20,000 எடுத்துக்கணும். ஓகேங்களா, மொத்த சேல்ஸுக்கும் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த 50 மைனஸ் 13 பார்த்தீங்கன்னா அது வந்து 20 rupees. அந்த 20 rupees வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஓவரால் கான்ட்ரிபியூஷன் இந்த 20,000 எடுத்துக்கணும், டிவைட் பை என்னது EBIT. ஓகேங்களா, EBIT எவ்வளோ 5,000. ஓகே, அப்போ டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் 4. ஓகே, டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் 4. ஓகே, 4 times. ஓகேங்களா, 4 times ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்களுடைய சேல்ஸ் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுடைய EBIT, உங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எத்தனை % இன்க்ரீஸ் ஆகும், 40% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, 4 into 10. ஸோ அதுதான் வந்து டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ். ஸோ இதை நீங்களே போட்டு பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் இந்த கொஸ்டின். ஓகே, இதுவுமே ஆன்சர் அப்படியே கீழே இருக்குது, ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஓகேங்களா, நம்ம மேலே சொன்ன மாதிரியே தான் ஃபைனான்ஷியல் லீவரேஜ் மோர் தென் 1 இருந்ததுன்னா எப்படி அது ரெலவெண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே DOL வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இருந்ததுன்னா அது ரெலவெண்ட்டு. ஓகேங்களா, சேல்ஸும் EBITம் ரெண்டுமே பாசிட்டிவ் டைரெக்ஷன்லேயே போகும். டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அப்படின்றது ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அர்த்தம் அங்கே ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 0ன்னு இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வரும், டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் 1ன்னு வரும். ஓகேங்களா, மேலே என்ன பார்த்தோம், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 0ன்னு இருந்ததுன்னா டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லீவரேஜ் 1ன்னு வரும்னு நினச்சோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இதெல்லாம் கண்டிப்பாக MCQல வரும். சரிங்களா, பிரேக் ஈவன் பாயிண்ட் விட கம்மியாக இருக்குன்னா டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் பிலோ 1 இருக்கும். ஓகேங்களா, பிலோ 1 நெகட்டிவ் கிடையாது, பிலோ 1. ஓகேங்களா, பிலோ 1 போயிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அது நெகட்டிவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா, பிலோ 1னாவே நெகட்டிவாக தான் கன்சிடர் பண்ணுறோம். பிரேக் ஈவன் அனலைசிஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் லீவரேஜ். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரிங்களா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் ஆப்ரேட்டிங் லீவரேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. ஸோ இந்த டேபிள் ஒன்றும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா, ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேபிள். ஸோ உங்களுக்கு வந்து ஹை ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, ஃபிக்ஸட் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அதிகமாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி எக்ஸாம்பிள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சிம்பிளாக ஓகேங்களா, ஒரு ட்ரேடர், ஓகேங்களா, ஒரு மளிகை கடை வியாபாரின்னு வைங்களேன். சரிங்களா, அவருக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேங்களா, ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது அங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி தான் வைங்களேன், வெறும் எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் ஃபிக்ஸட் காஸ்ட். சரிங்களா, ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு மந்த்லி வந்து 1,000 rupees வைங்க. சரிங்களா, அதை வந்து அவருடைய இன்கம் மூலமாக அதை பே பண்ணணும். சரிங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டியை அவர் கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா, அவருடைய கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், கான்ட்ரிபியூஷன் தான் வந்து உங்களுடைய ஃபிக்ஸட் இன்கம்மை இது பண்ண போகுது. சரிங்களா, பே பண்ண போகுது. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன பண்ணணும், அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், மந்த்லி எலக்ட்ரிசிட்டி சார்ஜை பே பண்ணணும். சரிங்களா, பே பண்ண மிச்சம் தான் வந்து ப்ராஃபிட். ஆனால் இந்த 1,000 rupees அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எக்ஸ்பென்சஸ் கிடையாது.
சரிங்களா. ஸோ இந்த 1000 rupees பெருசாக அவருடைய பிஸ்னஸ்க்கும் பெருசாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஓகேங்களா. அதாவது வந்து பெரிய லெவலில் அந்த டிஃப்ரென்சஸை கிரியேட் பண்ணாது. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு பொருளை வாங்குறாருன்னா 100 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா மேக்ஸிமம் 110 ரூபாய்க்கு விற்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? வெறும் 10 ரூபா தான். ஓகேங்களா. வெறும் கான்ட்ரிபியூஷன் வெறும் 10 ரூபா தான். சரிங்களா. ஸோ ஒரு 10% மார்ஜின் தான் விற்க முடியும். அதுக்கு மேலே அவரால் விற்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து லோ ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. ஓகேங்களா. அப்போ மேலே என்ன இருக்குது? உங்களுக்கு நியூமரேட்டரில் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. சரிங்களா. கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் நியூமரேட்டரில் கம்மியான வேல்யூ இருக்குன்னா டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்ன ஆகும்? உங்களுக்கு குறையும். ஓகேங்களா. ஏன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நியூமரேட்டர். ஸோ என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா. ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ அப்போ என்னுடைய டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் வந்து கம்மியாக தான் வரும். ரெண்டாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் கம்மி தான். ஓகேங்களா. ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் கம்மி. ஃபிக்ஸட் காஸ்ட் வெறும் 1000 ரூபாய் தான். சரிங்களா. நான் ஒரு கொஞ்சம் கம்மியான ப்ராடக்ட் விற்றாவே ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை என்ன பண்ணிடலாம்? அடைச்சிடலாம். ஓகேங்களா. ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இதுன்னு பாருங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டலோ ஓகேங்களா உள்ள ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ அதெல்லாம் பாருங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? பெரிய பெரிய மெஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அது எல்லாமே வந்து என்னது? ஃபிக்ஸட் காஸ்ட். பெரிய சேலரி கொடுக்கணும் எல்லாருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட். ஒரு ஐடி கம்பெனி கூட எடுத்துங்க. அதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா. மாதம் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் தரணும். சரிங்களா. ஆனால் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அவங்களுக்கு வர கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க பெரிய மார்ஜினில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு மார்ஜின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு அவங்களுடைய இது வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட் அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து மார்ஜின் கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாகும். ஓகே. கான்ட்ரிபியூஷன் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் அதிகமாகும். ஓகேங்களா. மேலே கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. EBIT மாறல. இந்த கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் மாறுது. சரிங்களா. உங்களுடைய டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் எக்ஸ்ட்ரா ஆகுது, அதிகமாகுது. ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் ரொம்ப அதிகம். அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் அதிகம். ஏன்னா நான் என்ன பண்ணுறேங்க? கோடிக்கணக்கில் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது. சரிங்களா. இதை நான் என்ன பண்ணணும்? பிரேக் ஈவன் பண்ணணும். ஓகேங்களா. என்னுடைய கான்ட்ரிபியூஷனை வச்சு நான் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நான் பண்ணணும். நிறைய சேல்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதிகமான சேல்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. லட்சக்கணக்கில் சேல்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஹாஸ்பிட்டலில் நான் வந்து 1000 பேர் 2000 பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இவ்வளோ அமௌண்ட் நான் போட்டிருந்தேன்னா ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட்டு அதிகமாகுது. ஆனால் ஒரு சின்ன ஃபிக்ஸட் காஸ்ட் தான் இருக்குது. ஓகே. ஃபிக்ஸட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் கம்மியான சேல்ஸ்லேயே நான் என்ன பண்ணிடலாம்? அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை அடைச்சிடலாம். ஓகே. ஏன்னா கம்மியான சேல்ஸ் குவான்டிட்டி வச்சு. ஓகே. ஸோ இது ஆல்ரெடி பார்த்து தான். டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன அது? ரிவார்டு அதிகம். ஓகேங்களா. நம்ம மேலே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக வருது. நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதிகமாக ஆகுது. சரிங்களா. 10% என்னுடைய இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 40% என்னுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நான் வந்து அந்த மளிகை கடை எடுத்துங்களேன். அந்த மளிகை கடை இன்கேஸ் நான் அந்த மந்த் நான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண முடியலன்னா கூட நான் ஜஸ்ட் 1000 ரூபாய் மட்டும் இது பண்ணால் போதும். ஓகேங்களா. ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும்போது நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இல்லைனா ஒரு பெரிய வந்து ஹோட்டல் வச்சுருக்கேன். ஒரு 1 மந்த் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா. நான் பே பண்ணியே ஆகணும் அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை. சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஹை டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகம். ஓகேங்களா. டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட EBIT இன்க்ரீஸ் ஆகும். குறைஞ்சதுன்னா EBIT டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா. அது இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் இதுவும் கனெக்டடு. நெகட்டிவ் டிஓஎல் இஸ் ரிஸ்கி. சரிங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து கம்பைன்ட் ஆர் டோட்டல் லீவரேஜ். ஓகே. கம்பைன்ட் ஆர் டோட்டல் லீவரேஜ். சரிங்களா. கம்பைன்ட் அப்படின்னா என்னது? என்னுடைய டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லீவரேஜையும் நான் என்ன பண்ண போகிறேன்? டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜையும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா ரெண்டுமே பிஸ்னஸ் சம்மந்தமாக தான். நான் தனித்தனியாக பார்க்கறத விட ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தேன்னா ஓவரால் மொத்தமாக எனக்கு எவ்வளோ இந்த பிஸ்னஸில் லீவரேஜ் கிடைக்குது, டோட்டல் லீவரேஜ் எவ்வளோ, ஓகேங்களா, கம்பைன் லீவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அப்போது ஆப்ரேட்டிங் காஸ்ட்டையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் எடுத்துக்கணும். ஃபைனான்ஷியல் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் எடுத்துக்கணும். ஸோ அகைன் இங்கே
ஃபார்முலா பாருங்கள் எப்படி வந்து அது ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபஸ்ட் டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் என்னது? டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் EBIT டிவைட் பை EBT. டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்னது? கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. ஓகே, ஸோ இப்போ கம்பைன் பண்ண போகிறேன் அப்படின்னா டோட்டல் லிவரேஜ் இல்லை டிகிரி ஆஃப் கம்பைன் லிவரேஜ் நான் என்ன பண்ணணும்? DFLலையும் ஓகேங்களா இதுக்கு வரதையும் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜையும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, இந்த லிவரேஜையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் எனக்கு கம்பைன் லிவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? EBIT டிவைட் பை EBT டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜ். இது வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. ஓகேங்களா, அப்போ இதையும் அடிச்சிங்கன்னா அப்போ என்ன வருது ஆன்சர் உங்களுக்கு? கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBT. ஓகே, அதே மாதிரி இந்த பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல, டிகிரி ஆஃப் டோட்டல் லிவரேஜ், இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இதேமாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா அவ்வளோ ஆன்சர் வரும். சரிங்களா, இதை நம்ம அடிக்க தேவையில்லை, எனக்கு டைரெக்டாக தெரியும் அப்படின்னா அவ்வளோதான். இந்த EBTன்றது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBT மேலே போகும், கீழே வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் கிடையாது, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். ஓகே, மேலே சொன்ன மாதிரி தான். சரிங்களா, அப்போ டிகிரி ஆஃப் டோட்டல் லிவரேஜுக்கு இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, மொத்தம் நம்ம இது வரைக்கும் 7 ஃபார்முலா சொல்லியிருக்கோம். 7 ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை போட்டு பாருங்கள். சரிங்களா, சேல்ஸ் வந்து 10 லட்சம், வேரியபிள் காஸ்ட் வந்து 7 lakhs, கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு 3 lakhs, ஃபிக்ஸட் காஸ்ட் 2 lakhs, EBIT வந்து 1 lakh. ஓகேங்களா, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. சரிங்களா, ஸோ 1 lakh. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 ரூபாய். ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் ஓகேங்களா 50,000 ரூபாய். ஓகே, EBITலேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கழிச்சிடுறீங்க, உங்களுக்கு EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா, EBT கிடைக்குது. ஸோ எப்படி கம்பைன்டு இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBT. ஓகேங்களா, கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBT கம்பைன்டுக்கு. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? கான்ட்ரிபியூஷன் வந்து 3 lakhs, EBT வந்து ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் வந்து 50,000. சரிங்களா, ஸோ 6 டிகிரி ஆஃப் டோட்டல் லிவரேஜ் வந்து 6. ஸோ 1% உங்களுடைய சேல்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 6% உங்களுடைய ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 1% வந்து உங்களுடைய சேல்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க, 1% டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி தான் ப்ரொபோர்ஷனேட்டாக தான் உங்களுடைய இதுவுமே வந்து என்ன ஆகும்? EBTமே டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம்? டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இது ஆல்ரெடி சொன்னது தான், பார்த்துங்க.